இப்படி வர்ணித்தால் எப்படி ஆவது? மீண்டும் ஒரு கல்லை எடுத்து குடிசை மீதே போடுவோம். இந்த முறை உள்ளே சென்று நாம் மறைந்து விடாமல் இங்கே நின்று நான் சொன்னம்மா சின்ன மகன் முத்துவேரன் உங்களுக்காக காவலுக்கு வந்திருக்கேன் என்ற செய்தி எப்படியாவது உரைத்து விட வேண்டும். ஒரு பெண்ணிடம் பேசுவதற்கே பெண்ணிடம் பேசுவதற்கு தான் இப்படி இருக்கிறது. கல்லை நடப்பதில் கட்டும். முதல்லதான் வந்து விழுந்தது வேப்பமரம் நினைச்சோம். இப்ப வந்து கல்லுன்னா வந்து விழுந்ததும் கல்லாத்தான் இருக்கும். இந்த பையனா அப்படி எல்லாம் கோளாறு பண்றானோ அப்படின்னு நினைச்சா அப்படி செய்யற ஆள் இல்லையே. நல்ல மனுஷனாச்சு சின்ன. இப்ப வந்து என்ன விழுந்துச்சு ஏது விழுந்துச்சுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கொட்டை கொட்டை குனிறோன்னு மடைய குனிய குனிய கொட்டோன்னு மடையங்கிற மாதிரி எரிய பேசாம இருந்துட்டா அப்புறம் ஆளே வந்துட்டு என்ன பண்ண போறோம்? இப்படி இருந்தாலும் வெளியில ஓடித்தானே வந்து பார்க்க போறோம். இப்ப வெளியில வந்து பார்க்கலாம்னா பயமாத்தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது? இந்த பெண்ணுங்களாம் பேயும் இறங்குமா. அந்த மாதிரி பேயு ஏதாவது இறங்கி வந்துருச்சோ என்னமோ ஏதோ நினைச்சுட்டேன். எனக்கு பயமாவே இருக்கு நிஜமா. அதெல்லாம் என்னோட குலதெய்வம் இருக்குது. ஜக்கமா இருக்கா, எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. இருந்தாலும் தைரியம் என்பதை விடுத்து கோரையாக இருத்தல் கூடவே கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆகையினால வெளியில வந்து எண்ணி துணிக கருமமா துணிந்தவன் என்னும் என்பது இழுக்கான். ஆக துணிஞ்சுட்டான். இனிமேல் என்ன வந்தாலும் சரி எங்க இருக்கா யாரு இருக்காங்க பாத்துடணும். புரியல. கனவா அல்லது நினைவா காவியமா ஓவியமா புரியவில்லையே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி பார்க்க அச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. நான் என்ன பண்றது? பார்க்காம பேசாம இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு ஆம்பளை புள்ள, அதுவும் நம்ம பக்கம் எல்லாம் துண்ட தோல்ல வச்சுக்கிட்டு பூரம் கமக்குள்ள கை வச்சுக்கிட்டு சாமி சாமி கும்பிடுறாள் போ ராஜா மாதிரி நீங்க முன்னாடி வந்து நின்னா யாரா இருக்கும்? எதுக்கு வந்துப்பாங்க? ராஜா வரல இல்ல வேட்டை கட்டி வந்திருப்பாங்களோ? வேற எதுக்கு வந்திருப்பாங்க? ராத்திரியில இருந்து வேட்டைக்கு போகணும் இங்க வருவாங்களா? நன்றி கலைஞர்கள் பேசாம இருவாய் ஆகிருந்துச்சு எனக்கு. அதை பேசாத எனக்கு அவ்வளவுதான் சரிக்காது. ஐயோ திரும்பி பார்க்க போறேன், நல்லா பார்க்க போறேன். மகராசனா இருப்பா தேவி ஜக்கம்மா கிருபையில இனிமேல் எந்த குறையும் வராம நீ நல்லா இருக்கணும். ஆனா நீ யாருன்னு தான் எனக்கு தெரியல. நான் பட்டுன்னு யாருன்னு கேட்கிறேன், பட்டுன்னு சொல்லணும். கேட்டுருவோம். யாரு எந்த அதுக்குதான் ஆளகண்ட மயங்க அதெல்லாம் ஊதுகாமலங்காயம். நான் பாக்குறத பார்த்து ஆளு உடையையும் நடையையும் பார்த்துட்டு ராசா விட்டு பையனும் நினைச்சனே. கடைசியில போனா சின்ன மகனா சின்ன மகனா இந்த இங்க வேலை பாக்குற சின்ன மகனா அரண்மனையிலப்பா. நீ யார் வேலை பார்த்ததுன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்ப யாருக்கிட்ட வேலை பார்த்தாருங்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதானே நீ உறுதி அப்ப எப்படியாவது நம்ப முடியும். சரி சரி பரவாயில்ல. சின்ன எனக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறதா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இப்படி வந்து பக்கத்துல வரக்கூடாது, இப்படி ஒரு மகன் இருக்கிறதா சொல்லலையே. ஏன் சமூக இடைவெளி கடைபிடிச்சு? ஆமா ஆமா அதுக்காக வாய்க்கிட்டு போட்டு ஒண்ணு செய்ய முடியாது. ஏற்ப சொல்லுதான் சின்ன அப்படி ஒரு மகன் இருக்கிறான்னு சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லிருப்பாங்க. எவ்வளவு பாரு நல்ல வளர்த்துருக்கான்ப்பா அவனை. நான் ராஜா வீட்டு புள்ள மாதிரி 10 வீட்டுல வாங்கியே குடிச்சாலும் நான் பெத்த பிள்ளைய ராஜா மாதிரி வளர்த்துருக்கேன்டா அப்படின்னு மாறு தட்டி தோல் தட்டி சொல்ற அளவுக்கு ஒரு
வாட்ட சாட்டமா வீரனா ராஜ அம்சத்துல பரம்பரையா பரம்பரையில உன்ன மாதிரி வளர்த்துக்க மாட்டாங்க யார் எதுக்கு அப்படின்னா கேட்டா அது பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் கேட்டா எதுக்குன்றீங்களா சொல்லிடுவோம் கேட்டாம சொல்லணும் அதெல்லாம் வாசவான விஷயம் தான். உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். இந்த நல்ல மனுஷன் பெத்த உள்ள நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல உள்ளவங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே பாத்தியா எவ்வளவு பெருமையா பேசுனாங்கன்னு. ஆனா செல்வத்துக்கு நான் என்ன ஒண்ணுன்னா தெரியல, என்னைய ஒண்ணுமே சொல்லல. அவங்க மதிக்கிற அளவுக்கு நம்ம ஆள் இல்லை, ஆனா இவங்க மதிக்கிற அளவுக்கு ஆளுங்கிறனால உயர்வா சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப நல்ல பிள்ளை ஊர் உலகம் சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும். சரி, காவலை கண்ணு கத்துமா பார்க்கணும். 29 நாள் போய் காவல் பார்த்தான், எந்த குறையுமே இல்லை. இன்னைக்கு 30வது நாள் நீ பாக்குறத வச்சுதான் இருக்குது. நாங்க கொடுக்கறதும் கொடுக்காததும் சன்மானம். ஐயா என்னன்னு பாப்பா அப்படி எப்படியே கண்ணாடி வச்சு பார்க்காத அளவுக்கு பார்ப்போம். அங்க போய் இந்த அந்த இடத்துல எச்சிட்டு போச்சுதான் பாரு புன்னை மரம், அதுக்கு பக்கத்துல போய் நின்று காவல் பார்த்து அப்படி இருக்கணும். இது அப்பையும் கூட உட்கார முடியாம எந்திரிக்க முடியாம வயசான காலம்ல இருந்தாலும் தொழில நல்லா செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள அப்பேன். அதே மாதிரி பிள்ளைய வளர்த்துருக்க சொன்ன மாதிரி உன் மேல நம்பிக்கை வச்சிருச்சுப்பா, நீ நல்லபடியா பாப்பேன்னு. ஆனா நல்லா கம்பீரமா நிக்கணும். காவலை பார்க்கணும். இன்னும் தூங்க முடிஞ்ச மாதிரியே நின்னா என்னத்தான்? ஐயா அதுக்காக விடச்சிட்டு இங்க வரக்கூடாது, அங்கேயே தான் நின்று பார்க்கணும். என்ன வேற மாதிரி போ என்னமா முருகனா எதுக்கோ கேடாம் அந்த மாதிரி முறுக்கிட்டுலாம் நிக்க கூடாது, அங்க நின்று காவல் பார்க்கணும். சரியா? சரி இங்க வாங்க. ஐயோ உங்க அப்பா எதுக்கு போக சொன்னா தெரியல. நான் சொல்லுங்க கேளேன், உனக்கு முன்ன பின்ன இப்படி பார்த்து பழக்கம் இருக்குதா? பாத்துருக்கிறியா? முன்ன பாக்குறேங்க, அப்புறமா பின்ன பாப்பீங்கறியா? ஆனா பாக்குறத சொல்லல, நான் வேலை பாக்குறது சொல்லி வேலை பார்த்துருக்கியா? வேலை தாங்க இப்ப முன்ன பாத்துட்டு இருக்கேங்க. முன்ன பாத்துட்டு இருக்கேன். இதான் முத உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருக்கேன். கப்புனே தேவல நான் இப்பதான் என்கிட்ட ஆரம்பிக்கிறியா? இன்னும் இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சது இல்ல. ஒண்ணுமே செஞ்சது இல்லையாடா? நீங்க ராசியானவன்னு சொல்லி உங்கள்ட்ட தான் பலம் சொன்னாரப்பா. அப்படி ஒன்றும் பலம் சொல்லலையே. என்ன நீ சொல்ல பார்த்தா கொப்பனை என்கிட்ட பழகிட்டு போன மாதிரி சொல்ற நீ? வாங்கலவே சொன்ன மாதிரிலாம் சொல்றாங்க. எப்ப இல்லங்கம்மா முத இல்லங்க அம்மாவா? இல்லங்கல்ல வரிசை இல்லங்க வரிசை இல்லங்க வரிசையா? ஐயோ சரி சரி பரவாயில்ல. படிக்க வச்சிருக்காங்கிறது தெரியுது பேச்சுல இருந்தே. ஏன்னா நடை குடை பாவனை அத்தனையுமே பேச்சுல இருந்து தெரிஞ்சிருமா? யாமங்க அரிசியா? நீ சொல்லவே வேணாப்பா, இளவரசின்னு சொல்ல சொல்ல. பொம்முத்தாயின்னு சொல்ல போகும். யாருக்கு? எல்லா தாயுமே ஒரு குழந்தைக்கு தாயா இருந்தாலும் தாயான பெற்றான் பிள்ளை. அப்படி இல்லைனாலும் பெறாத பிள்ளைகள் எத்தனையோ இருக்கு அனைத்தரசா மாதிரி. ஏன்னா அவங்க மாதிரி நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சீனா வரையறை ஆயிரும். 2 1 3 இல்லன்னா உலகமே குழந்தை. ஆமா, அதனால எப்படி ஒரு வார்த்தையாவது மன ஆறுதலுக்கு அங்க போய் நின்று காவல் பாத்தீல? என்ன பார்த்த? எனக்கு நீ இருக்கிறது ஒண்ணும் ஆகாது. காவல் நல்லபடியா பார்த்து பழக்கம். இன்னைக்கு தான் புதுசு, நல்லா செய்வீல. என்னது உங்களுக்கு காவல் கத்துக்கன்னா நீங்க தானே வெளியில பெருமையா சொல்லணும். பரவாயில்ல நானும் அடையாப்பா அந்த மாதிரி பார்த்தது இல்லை. என்னப்பா இன்னைக்குதான் காவல் வந்திருக்கா? இப்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீ என்னத்த பார்க்க போற? அப்படின்னு நான் நினைக்கல. நீ நல்லா பாப்பாங்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். கொஞ்ச நேரமா இருந்தாலும் பாக்குறத பொறுத்தானே இருக்கு. ஆமா, எவ்வளவு நேரம் பார்த்ததை விட எவ்வளவு சிறப்பா சிறுதுளி. அதே மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்க்கணும். ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருமா? முதல்ல போனால் முற்றிலும் மாதிரி மனசு அதுல இருந்து இன்னும் மீளல. அப்புறம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு அந்த மாதிரி நான் போய் குடிச்சல உட்காந்துக்கிறேன். நான் உட்காந்த பின்னாடி நீ உட்காந்து நீ நின்று பாத்து. ஏன்னா புதுசா ஒரு ஆளை பாத்துட்டோம்னா தெளிவா விசாரிச்சு இப்ப யாரையும் பார்த்து நம்ப முடியல. நல்ல மாதிரியே இருக்காங்க பசங்க போட்டிய புரியா. அந்த மாதிரி பார்த்த உடனே நல்லவே நம்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய வருங்காலத்துல ஒரு மகாராணி ஒரு இளவரசி எப்படி இருக்கணும்? யாரு என்ன எதுக்கு வந்த ஏன் வந்த என்ன வேலை பார்க்க வந்த நீ யாரோட பிள்ளை முழுமையா அவனுக்கு வேலை வெட்டி தெரியுமா செய்வியா செய்ய மாட்டியா பேசுவியா பேச மாட்டியா அத்தனை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தான் ஒரு இளவரசிக்கு அர்த்தம். இல்லைன்னா நீங்களே பேசியெல்லாம் முடிச்சிருங்க போலாம். நீங்களா கேள்வி எடுக்கிறீங்க, நீங்களா பயிற்சி சொல்லிக்கிறீங்க. அதுக்கு எதுக்கு என்ன
இந்த பேரை கூட கேட்கல, அதெல்லாம் வந்து அப்புறம் நீங்க அப்புறம் என்ன நாளைக்கு கூப்பிட்டு வராங்கன்னா எப்படி கூப்பிடுவீங்க? நாளைக்கு அப்புறம் நான் உங்க அரண்மனைக்கு வரும்போது கூப்பிடணும்ல பண்ணீங்க. நீங்களே பேர் தெரியாம எப்படி கூப்பிடுவாங்க? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் நான் ரொம்ப பேசுறேன்னு நீ சொன்ன உடனே அடுத்ததை கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கிறதுக்கு இல்ல, திடீர்னு பாத்துட்டேன்னா முதல்ல அப்படித்தாங்க இருக்கும். என்னது முதல்ல ஒரு ஆடவனை பார்க்கும் பொழுது அந்த கூச்சம் இருக்கதான் செய்யாருங்க. கூச்சமெல்லாம் எனக்கு இல்ல. உன்னை யாருன்னு விசாரிச்சதுப்பா முழுமையா விசாரிக்கணும்ல. அது மாதிகன் மகன் என்ன ஆதரத்தை கேளு முத்து வீரன். என்ன ஆதரத்தை கேளு முத்து வீரன். முத்து வீரனா நல்ல பேராச்சே. தாங்கள் சொல்ல மகிழ்வாச்சு. நல்ல பேராச்சே. தாங்கள் சொல்ல மகிழ்வாச்சு. காவலுக்கு போய் என்ன செய்வார் காத்தான மழையிலும் இயலாத தொல்லை? என்ன செய்வார் காற்று மழை இயலாத தொல்லை? அண்ணவனுக்கு பதிலாக காவலில் வந்திருந்ததையோ அன்பனுக்கு பதிலாக காவலில் வந்திருந்ததையோ ஆமாப்படி வராது போனால் அழிப்பு வெத்தனையே. ஆமாப்படி வராது போனால் அழிப்பு வெத்தனையே. எல்லாமே பாதிவாதியா அப்படியா செய்தி? இது அரசர்களின் நீதி. சரி வந்ததும் சரி, இந்த இடத்தில் வந்தனும் நீ வந்ததும் சரி, வந்ததும் சரி, இந்த இடத்தில் வந்தமாகிட்டு காவல் இந்த இடத்தில் மழையும் இப்படி என்று என்ன இந்த இடத்தில் மழையும் இப்படி என்று காவல் எப்படி செய்வது என்று யார் என்ன செய்வது? இதுவும் எந்த தலைவிதியும் ஐயோ, மாணவர்களால் வேற வழி இல்லையா? மார்க்கப்பட்டி உண்டு. நம்மதான் மார்க்கமட்டி உண்டா? மார்க்கம் உண்டு. எல்லாமே சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், பல மார்க்கம் இருக்கு. சரி. எல்லாம் இதுக்கு மேல என்ன அரைமுறைமா பார்த்துட்டு போறாங்க? உங்களும் கிளப்புறாங்களே. அவங்களுக்கு மன ஏன்னு மன நிறைவு. என்னன்னு உங்களுக்கு குறைப்ப பார்க்காம போக கூடாது. எங்க நம்ம ஜனமெல்லாம் போயிருச்சுங்களா? நின்றுருந்தாங்களே சகோதரிகள்லாம். ஆமா, இப்பதான் எங்களுக்கு வேகமே ஆரம்பிக்குது. நீங்க விட்டுட்டு கிளம்பிட்டீங்கன்னா வேக பூரா குறைஞ்சிடும். எவ்வளவு கும்பல் இருந்துச்சு போன தடவை வரும்போது. எனக்கு ஐயாவை மட்டும்தான் இருக்கா. நீங்களாவது உட்காந்து வாருங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. ஏங்க நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். என்னங்க என்னங்க என்னது ஏங்க இளவரசியார் என்னங்க கூறும் கூறி பாருங்க. மழை வர மாதிரி இருக்கு. மழைதான் வர்றதுனாலதானே ஒப்பை உடனே விட்டுட்டு அங்க போயிருக்கியா? ஒரு 3 ஊத்து இருக்குங்க, அதை எடுத்து கொடுக்க என்னன்னு பயமா இருக்கு. 3 ஊத்தா? இல்ல காவலுக்கு போறது. காவலா? சரி, போறது, வேட்டைக்கு போறது. ரொம்ப அழகா பதிலெல்லாம் நீ சொன்ன, ரொம்ப சந்தோஷம். என்ன நீங்க நம்ம பேசிக்கிற? இல்ல வேட்டைக்கு போவோம், மான்குட்டி பிடிக்கிறதுக்கு. ஆத்துமட்டு பக்கம், ஆத்துமட்டு பக்கமா? அந்த பக்கம்லாம் வேட்டைக்கு போவோம். ஆலமட்டு குட்டி பக்கம் அடுத்த அப்படி வரீங்களே. காவலுக்கு போவாங்க, இந்த மாதிரி வேட்டைக்கு போவோம். ரொம்ப சந்தோஷம். காவலை பாரு. கொஞ்சமும் தயை செய்குவா, கொஞ்சமும் தயை செய்குவா, போதே குளிவாதே இப்போதே தகையே, கொஞ்சமும் தயை செய்குவா. குளிர்மலையில் ஆதரவில்லாத புயல், குளிர்மலையில் ஆதரவில்லாத புயல், மெச்சும் கருணாவில், மெச்சும் கருணாவில், இளங்கோவே குளிவாதே இப்போதே தகையே, மலையில நடந்து எனக்கு சேராதுல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? சளி பிடிச்சி பச்சை உடம்புங்க, சின்ன உடம்பு இல்ல, அந்த பச்சை உடம்பு இல்ல, இடம் உடம்புங்க. என்னமோ சின்னதுல பிஞ்சிலே முத்தின மாதிரில எனக்கு தெரியுது பாக்குறதுக்கு. இன்னும் முத்தல. சரி சரி, இருந்துட்டு போகுது, சந்தோஷம். கொஞ்சம் தயவு செய்வாய் அப்படின்னு எதுக்கு? குடிச்சல நல்லா இருக்கு. இது உங்க அப்பா போட்டு வச்ச குடிசை, எங்க மாமா குச்சி உண்ணது. குடிசையில நல்லா இருக்கு. என்ன குடிசையில என்ன பிரச்சனை? நீங்க உட்காருங்க. நான் குடிசையில போய் நான் உட்காந்துக்கிறவா? நல்லா நடுவுல உட்காருங்க. சரி. நான் ஓரமா. எந்த ஓரமா? காலு கீழே அப்படி. காலுக்கு கீழையா? நாங்க இல்லாதப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க. எதுக்கு குடிசைக்குள்ள வந்தா? நீங்க மேல உட்காந்துங்க. இல்ல, உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரிலாம் கேட்க கூடாதுப்பா. நான் இளவரசி, நீ அடிமை தொழில் பாக்குற சின்ன மகன்.
நீ எதை கேட்கணும் எதை பேசணும், நான் எதை கேட்கணும் எதை பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுறது தவறு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். இருந்தாலும் ஒரு தைரியம் பாத்தியா, எவ்வளவு துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா. போக மாட்டேங்குது, அங்கிட்டு போனா கீழே போயிடும். சரி, நான் கேக்குறேன், மனசுல வருத்தப்படாத. இங்க வரப்பட பக்கத்துல வரப்படாது. என்ன தைரியமாடா, என்ன தைரியமாடா, ஒத்துவிடா, என்ன தைரியமாடா, என் காது மேல் ஜாதி பார்க்காமல் கேட்டுக்கிட்டா, என்ன தைரியமாடா, ஒத்துவிடா, என்ன தைரியமாடா. இனிமேல் இப்படிலாம் கேட்க கூடாது. நல்ல பேச்சோட நான் சொல்றேன். ஆமா, என்ன தைரியமாடா கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீ குசில இடம் கேட்டது எனக்கு அவ்வளவு ஆம்பளை பையலாட்டா என்ன. அப்ப கேட்க கூடாது, கேட்டா போடா வாடான்னு பேச என்ன பண்ணுவாங்க? குடிசையில இடம் கேட்டது தவறு. சட்டுல எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன தைரியமாடான்னு கேட்டேன். பயிர் மாதிரி பயிர் பாதுகாப்பா இருக்கணும்னா வேலி வலுவா இருக்கணும். சரி, நான் வேலி மாதிரி. அப்ப வேலிக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னா பயிர் சேதாரம். அப்ப வேலி பாதுகாப்பா இருக்கணும்ல. அந்த வேலிக்கு அப்ப நினைச்சு எனக்கு சளி பிடிச்சு இருமல் வந்து தொண்டையை கட்டினா கூட பரவாயில்ல. என்ன 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 அண்ணைய பிடிச்சின்னு வச்சுங்க, முடியாது, பேச முடியாது, நிக்க முடியாது. அப்படி எல்லாம் கஷ்டப்படும் போது அப்புறம் உங்களை காப்பாற்ற முடியுமா? ஜாதியில் நீ தாழ்ந்தவன் செய் இளவரசி ராஜகுமாரன் பெற்றெடுத்த செல்வி என்று அப்படி கேட்பது. மன்னன் மகள் அல்லவோ, மந்த புத்தி உனக்கல்லவோ, மிஞ்சி பேசுவதால் திங்கு வரும் நியாயமிலே. மழைக்கு ஒதுங்கிறதுக்கு குடிசையில இடம் கேட்கிறேன்னா, மன்னன் மகள் எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு நம்பிதான் உங்களை காவல குடிச்சிருக்காங்க புள்ள மாதிரி. நீயே வந்து குடிச்சுக்குள்ள நுழையிறேன்னு சொன்னா உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? என் மனதை கொள்ளை கொண்டு பொம்மி பெண்ணே கல்மணம் கொண்டிடாமல் காலையுடன் சேர்ந்திடுவாய். முத்து வீரனுடன் யார்? நான் போச்சு, உனக்கு புத்தி மாறி போச்சு, தடுமாறி போச்சு, என்னமோ நடந்துருச்சு, உனக்கு போச்சு, ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு.